वरस्मितवदनम् वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ
பூக்களை பறித்து ஆரமாக தொடுத்து நம்ம மூணு கூட்டல சொன்னோம். எனக்கு தெரியாது. எனக்கு தேவை எனக்கு தெரியுமா? ஒரே ஒரு முத்தம் கொடுத்தால் உன்னை நான் வெற்றி விடுவேன். உனக்கு முத்தம் தர வேண்டுமா? நானும் யார்? என் நாட்டு இளவரசி. நீயோ யார்? என் நாட்டு காவல்காரன் நாயிடா. உனக்கு நான் முத்தம் தரணுமா? வந்தவையை பார்த்து சென்று நாடு வழி வந்தவையை பார்த்து போவதற்கு உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நான் நாயம் கண்களுக்கு நாய் போல் தெரிகின்றனா? பார்த்தால் வாங்கே போங்க அருகில் வாருங்கள் முத்தம் உனக்கு நான் அப்படித்தான் சொல்ல. வாடா போக சொல்லவே கூடாது. அறிவிந்து பேசாதே. அடி வாங்கி சாகாது சொல்வதற்கு. அத பாவி என்னடி அடுத்துடைய மனைவிக்கு இப்படி ஆசைப்படுகிறாயே, உனக்கு என்னடா மரியாதை தர வேண்டும்? போட 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 நாயே. நாயா? ஆமாண்டா. நெருப்புடா தொட்டு என்றால் ஒரு காலம் நடக்காது. தொட்டு தாலி கட்டிய கணவருக்கு நான் ஒருபோது துரோகத்தை செய்ய மாட்டேன். வேலை ஆரம்பமாகும். அடம் பிடித்தால் அடித்தால் உனக்கு நான் விடவே முடியாது. கண்ணி நீ என்ன பேசினாலும் உன் மீது எனக்கு கோபமே வராது. அவ்வளவு ஆசை உன் மீது எனக்கு வெக்கம் என்ன இருக்கிறீர்கள்.
செத்துருவேன். ஏண்டி நீ கொடுத்த முட்டை தான் நான் சாவுவேன். நீ ஏமாற்றி செல்லுங்கடா இல்லவா? ஏழை நாள் இருக்க நாள் எனக்கு தெரியாத இடமே கிடையாது. எங்கு சென்றாலும் நீங்க தான் வர வேண்டும். உன் பின்னே நான் ஏன் ஓடி வர வேண்டும்? என்ன அடிப்பாங்க? ஏன் அடிப்பாங்க? என்ன வச்சு கட்டி வச்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன். முடியாதுடா. முடியாதா? அப்படியே போறவன் நீ யாரு? யார்? நீ ஜாமா. ஐயா அவைக்கடா காலத முடிக்கிறீங்க. ஐயா எங்க வீட்டுல என்ன பார்த்து பரமக்கு வயசு லக்காரி போடா பைபாஸ் பொட்ட அப்படி சொல்ல என்ன கேட்கறாங்க பார்த்து கேட்டா நீ பொட்டா அப்படின்னு என்ன பார்த்து கேட்கறாங்க. ஐயா உனக்கெல்லாம் பொண்ணு பார்த்து திருமணம் செய்ய முடியாது. நீயா எங்கடா போய் ஒண்ணு தள்ளு வந்துடுறா சொன்னாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாங்க. அங்க வந்து நின்று பார்த்தா சூப்பர் சூப்பர் அருமையான பெண்ணு, அழகான பெண்ணுங்க. நிஜமா நான் அவளை பார்க்க, அவன் என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க, அவன் என்ன பார்க்க. உம்மால ரொம்ப நேரமா பார்த்துனது மறுபடியும் அப்படி சொல்ல அந்த பொண்ணு சொல்றீங்க. ரொம்ப நேரமா பார்த்துனே பார்த்துனேதான் ஒரு வேலைக்காக நீட்டா சொல்ல நீட்டா அந்த பின்னாடி போய் ஏமா குழந்தை என்ன அந்த பொண்ணு கேக்குறா. அப்படி பார்த்து சொல்ல அந்த பொண்ணு கேக்குறா ஏமா குழந்தை அந்த பொண்ணு பாடு சொல்ல போறேன் போட்டலாமா உள்ள போடுறேன் எரியும். ஐயா அந்த பெண்ணு சொல்றீங்க ஏமா குழந்தை பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு என்ன உனக்கு பிடிச்சிக்குதான்னு கேட்டேன். பொண்ணு உடனே ஓகே சொல்றான். சந்தோஷம் அந்த பொண்ணு சொல்றேன் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அதுல அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சொன்னாங்க? அதுல அந்த பெண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சொன்னாங்க? நம்ம இருவரும் தனியாக திருமணம் செய்யக்கூடாது. ஆமா அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துட்டு போட்டாச்சுமா. ஒரு வேலை ஒண்ணு வச்சு நான் ஊருக்கு போறேன். போன உடனே தன்னுள்ள விருந்து முடிஞ்சது. விருந்து முடிஞ்ச முடிந்து அந்த பொண்ணு கூட்டு நக்க வச்சு என்ன தடுமாறு அந்த பொண்ணு கூட்டி நிக்க வச்சு ஏமா இவரை திருமணம் செய்யறதுக்கு சம்மதமா அப்படின்னு பெரிய கேட்டா. அதுக்கு அந்த பொண்ணு வாய் வச்சுக்கிட்டு சொன்னா இருக்கக்கூடாதா?
நிஜமா எங்க அப்பா அம்மா சம்பந்தம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிஜமா முதல்ல அப்பா அம்மா கேட்டாங்க, அவங்களோட சம்பந்தம் சொல்லிட்டாங்க. பிறகு ஆனந்தமேல் கேட்டாங்க, அவங்களோட சம்பந்தம் சொல்லிட்டாங்க. அடுத்தது அவங்க 10 விட்டு பங்காளி கேட்டாங்க, அவங்களோட சம்பந்தம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கபடி அடி மட்டும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கபடி அடி மட்டும் ஒத்துக்கிறாங்க. அவன் அந்த பொண்ணுக்கு ஆம்பியானா ஒரு பெண்ணுக்கு திருமணம் தெரிஞ்சு அந்த பொண்ணை போய் நான் என்னமா கண்டேன். அந்த பொண்ணு தாலி கட்டி ஆண்ட மட்டும் வந்துக்கிறான். அது கூட பாக்கலையே. நான் என்ன கண்டேன், ஏதோ பொண்ணு இப்போ சோகாக்குதுன்னு பார்த்து ரெடி பண்ணிட்டேன். அதனால கல்யாணம் ஆன பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். நானே மேலுபா ஏதோ கவுரு இல்லைன்னு தப்பு பண்ணேன். போய் எட்டி ஜென்மத்து சத்தியமா முந்தினத்து கூட சோனியார் பஸ் ஸ்டாண்ட்ல குடி போதில ஒரு குறி காட்சி கைப்பிடிச்சு வச்சுட்டு நான் சொல்லியா நான் சொன்னமா இப்ப சோனியார் பஸ் ஸ்டாண்ட்ல குடி போதில ஒரு குறி காட்சி கைப்பிடிச்சு வச்சேன்னு இப்ப சொன்னேன். நான் சொல்ல போறேன். சொல்ல மாட்டேன் எல்லாத்தான் சொல்லிக்கிறேன். அடி தாங்க முடியாத 2300 ரூபாய் பயன் கட்டினா அது எப்படின்னா சொல்லியிருப்பேன். அது கூட சொன்னாங்க. என்னடா நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, நீ குச்சிப்பிட்டு வாங்கன்னு தான் நினைப்பாங்க. சொல்லலாம் சரி விடுவேன். மாமனார் வாழ்கை, மாமனார் கட்டுகள் வாழ்கை, மாமனார் செங்கல் வாழ்கை, மாமனார் சிமெண்ட் மூடு வாழ்கை, மாமனார் எம் செண்டு வாழ்கை, மாமனார் ஆலாபுலா கல் வாழ்கை, மாமனார் கூத்தியார் என் அறிவின் சிகரங்களை உங்களை நான் பாராட்டுகிறேன். பாராட்டு சொன்ன இந்த மலர் மாலை யாருக்கு கொண்டு வந்து ஐயா நீ ஒன்றும் போய் ஐயா இந்த மலர் மாலை உங்களுக்கு தான் ஏற்றுவாங்க. இந்த ஊரு நாட்டாக்கார் பித்தர்கள் தலைவர் எல்லாம் தெரியுமா சொன்னாங்க. ஏன்பா நாடகம் சிறப்பாக முடியட்டும். இந்த சின்ன மாலையில காலையில போய் வேலூர்ல பெரிய மாதேவ ஐயா அப்போ ஐயா சித்துட்டாரு. இனிமே தான் சாக போறாரு. அவரவர் விதிப்படி அடைய நின்றனரே என்று யார் யார் விதி எப்பொழுது முடிகிறது? ஆமா நீ எனக்கு வழி தேடுறேன். எனக்கு முன்னால நீ வழி தேடி போனா என்ன செய்ய போறேன்? எதையும் பண்ண போறது இல்லை. கொடுத்தவன் கேட்டா கொடுத்து விடத்தான் வேண்டும். ஆமாங்க. மறுக்க முடியுமா? ஆமா மறுக்க முடியாது. முடியாது. சாவத பத்தியே பேசுகிறேன். ஐயா மன்னம் மனையும் மணியா கொண்டதா இந்த விஜயகுமார் சிறப்போடு ஆட்சி கண்ணக்காலம் கட்டுப்பாடு அரசாட்சி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்க வேண்டிய அத்தனை பேரும் காரணம். இந்நாட்டில் தானங்கள் பல செய்தி, தர்மங்கள் பல செய்தி, எத்தனையோ நன்மை செய்தி. செல்வாக்கிலும் குறைபாடு இல்லை, செல்வத்திலும் குறைபாடு இல்லை. மரமைத்தோடு வாழ்ந்து வருகிறேன். நல்லா தான் இருக்கும். ஆஸ்திக்கு ஒரு ஆண்மகனை, ஆசைக்கு ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுத்து ஆண்மகனுக்கு 7 அரசர், பெண் குழந்தைக்கு 7 அரசி என்று 7 அரசி. ஐயா எனக்கு சொன்னாங்க. மூணாவது ஒண்ணு பொண்ணு இந்த ரேஷன் அரிசி வச்சிருச்சு.
உனக்கு நான் துரோகத்தை செய்வேன். நீ போய் வந்து நாலு நாள் அலைய வைக்கிறாயே. ஆசை ஒரு காலம் கொடுக்க முடியாது. வந்தவை பார்த்து போடா அலைய போடா துருவா நான் மாடா நானே. ஏய் ஆமாடா. ஏய் ஏய் என்ன பத்தி உனக்கு சரிவராக தெரியாது. ஆடா மாடா ஒண்ணானே கூலிகாரனா தாரிகாரனா வந்தவை பார்த்து கூலி நினைத்தாய் செய்து முடிக்கிற திறமை உள்ளவன் நான். யாரு எடுத்து விளையாடாதே. நீயா திறமை உள்ளவன் பாத்திரம் வாய்க்கால் பார்த்து ஏய் பின்னாடி வந்து மாடா ஓட்ட ஒரு நிமிஷம் இருக்க நீ ஒரு நிமிஷம் மாமா அவளுக்கு ஒரு அடி உனக்கு இப்போ அடி இடம் மாட்டம்தான். அம்மாவா பாக்கலாமா? ஏற்கனவே அவளை நம்பி ஒரு நாடே நீ கொடுத்த அதேதான். பரவாயில்ல, நம்பிக்கை இருக்குது. எங்க போற எங்க நீ வீதி வீதியா போய் வேண்டித்தான். கையில எல்லாமே இப்படி இருக்காது. சாதாரண நாள் கிடையாது. ஐயா யார் தெரியுமா? மோட்டர் ரெடி பண்ணி ஒரு மாட்டாளி அடுப்பாட்டிக்கு ஒரு தொடப்பு கட்ட நல்லா பண்றாரம்மா. மோட்டர் காயில் கட்டினாரு. உண்மையிலே அவர் மோட்டர் கட்டுற வருமா? half inch இருந்து 25 inch வரைக்கும் நீ தான் போட்டு கேமரா எடுத்துக்கிறாங்க. ஊரு
சந்து பொங்கல காரி அடுத்த ஜென்மத்துல என் வீட்டுக்கு முன்னாடி நீ பொங்கல நீ பார்க்க போறியா? ஆமா. போடி 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 இதே பார்த்தவன் நான். ஏய், ஏய், என்னடி முன்னாடி தான் சாகப்போகும் ஆள வாழவில்லை. இந்த மாதிரி நீ 1000 பேர் பார்த்தாலும் என்ன மாதிரி ஒரு மணி கூட பார்த்து விடவே மாட்டேன். என் வாங்கை பட்டியலே இல்லைம்மா. விடவே மாட்டேன். திருவிழா மாமாவை என்னால் சந்தோஷப்படுத்த முடியல. அடுத்த ஜன்மம் ஒன்று இருக்கா கனவுலையாவது ஒன்று சந்திக்கிறேன் மாமா. டாடா போய் வரீங்களா? கணவர் எங்க இருக்கிறது தெரியவில்லை. பார்க்க முடியாது இருக்கின்றார். என்னுடைய மனைவி கலைச்செல்வி குரல் போல் எங்க இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார், உயிரோடு இந்த மண்ணில் இருக்கின்றார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கலைச்செல்வி என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்லமா. அத்தை, அன்று நான் 1000 முறை எடுத்து விடுத்தேன். வேண்டாம் அத்தன், அவளுடைய வார்த்தை கேட்காதீர்கள். வந்து விடுங்கள் அத்தை, நான் மறுபடிக்கு போகலாம் என்று சொன்னேன். 1000 முறை எடுத்து ஆனால் நீங்க அதை கேட்கவே இல்லையே சார். இன்று உன்னுடைய நிலைமையை பார்த்தாயா? நாடு நகர் உப்பு சட்டி ஒரு ரூபத்தில் கொண்டு விட்டு வந்து விட்டீர்கள் அத்தா. கலைச்செல்வி அத்தா, நாடு நகரம் போனால் போகட்டும். நீங்க வந்தீர்களே, நான் வந்து எனக்கு அதுவே போதும் அத்தா. அதுவே போதுமா? அத்தா, இருந்தாலும் அண்ணனை பார்த்து அண்ணனை பார்த்து அண்ணா, நல்லா இருக்கிறேன். திருமணத்தை செய்து கொடுத்தாயே, தங்கை எப்படி இருக்கிறாள், என்ன செய்கிறாள், ஒரு முறை வந்து என்ன பார்த்தாயா? இத பாவியை நான் என்ன துரோகம் செய்தேன் தங்கச்சி? இத பாவி மேல உனக்கு ஞாபகமே இல்லையா? ஏமா இது நினைப்பு கூட ஏமா மாமா நல்லா பாத்துனாரா இல்லையா? அண்ணா, அவர் செய்த கொடுமைகள் ஒண்ணு சொல்லுது, 1000 கொடுமைகள் செய்தார். தேவை ஒரு தாசுக்கு என்ன வேலைக்காரியா தங்கச்சி ஒரு வாய்ந்தா இல்ல, ரெண்டாவது வாயா கட்டி போ போ. கரெக்டா அடிக்கிறீங்க. இருந்தாலும் கீழே போது உன்னையே நம்பி நான் தங்கச்சி ஒப்படைச்சா, தங்கச்சிய இப்படி நாசனம் பண்ணலாம். தெய்வத்தை கும்பிடுவதற்கு நான் அனுபவிக்கிறேன். நாடு நகரம் அத்தனையும் அந்த தாசியின் வார்த்தை கேட்டு எழுதி கொடுத்து நான் திருந்தி என் கதையை வாழ வைக்க ஓடோடி வந்தது. தங்கச்சி அண்ணா இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாசி அதுக்கெல்லாம் காரணம் மேல ஒருத்தருக்கிறான். அப்படியா? வராம வேலை ஒட்டு இல்லை, அங்கே இருக்கிறேன் நானு. அன்று முதல் இன்று வரை உன்னை பார்க்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் சாக வேண்டும், நாட்டை ஆள வேண்டும் என்று எவ்வளவு நாட்களாக மனதில் ஒரு கோட்டை பேசிக் கொண்டிருக்கவங்களை அடிக்கக்கூடாது, நான் உடைக்க வேண்டும். என்னடா பேசுறேன்? கண்ணி பாரு, கண்ணேன ஒரு சிரிப்பு தான் இவனுக்கு. அழகடி யார பார்த்து என் தங்கச்சா எத்தனை பேர் ஒரு ஆண்மகனை அடிக்கக்கூடாது. ஆமா எதற்காக சொல்லுவதற்கு விளையாடாதே. நாட்டின் இளவரசராணி அதான் பாதி அண்ணடா, ஒரு பெண்ணோடு கூட்டி வச்சு உள்ளாடி யாரு ஒரு குடும்பத்தை கெடுத்து அறிவேங்கடா பச்சுடக்கு ஒரு நாட்டின் இளவரசன் காதல் மோகத்தால் மதி இழுந்த அந்த பெண்ணின் ஆசை மதி இழந்து விட்டு ஏண்டா என்னடா இப்ப கூட ஒண்ணும் தவறு இல்ல. என்ன பண்ண போறே? நீ போயிடு. இல்லனா இல்லன்னு வச்சுக்கோ, போயிடு. பரணி கீப்பிங்க போட ஒரு தவறு செய்தால் அதை
இருந்தாலும் என் தாய் அங்காள பரமேஸ்வரி காளி அந்த காளியை பார்த்து ஆசை
உலகம் பசி மறந்து உறங்கம் வந்தே வேலையில்லை உதவி பருக்கையிலே ஒன்று அதனால் இது கையிலே மோட்சம் சந்தலே மல்லிகை துறைக்கு போட்டு மகளே, என் பாலம் வந்து சேர்ந்து விட்டாயா? என் பாலத்தை சேர்ந்தது மட்டுமல்ல, உனக்கு இத்தனை நாட்களாக இத்தனை தூரங்களை கொடுத்தேன். இதற்காக தெரியுமா? அந்த ஒரு நேரத்தில் கற்பை இருந்தாய் என்று கத்தினாய், கதறினாய். தாயா என்று என் பாதத்தை பணிந்தாயா? இல்லை அல்லவா? என்னை மீறி எனக்கே தெரியாமல் நான் இல்லாத இடத்தில் உனக்கு திருமணம் நடந்தது. அதனால் என்ன மறந்த ஒரு காரணத்தினால் உனக்கு இத்தனை துன்பங்களும் துயரங்களும் கொடுத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். எப்போது அம்மா என்று என் பாதத்தை பணிந்து விட்டாயோ, இப்போது இன்றோடு உன் துன்பமும் துயரமும் இன்றோடு நீங்கிவிடும். ஓம் சக்தி, ஓம் சக்தி. அது மட்டுமல்ல, அந்த அரக்கனை அழைப்பதற்காக நான் என் சக்தியின் மூலமாக அழைத்து விட்டேன் அவனை. புரிகிறதா? அப்படி இருக்கும் தருவாயிலே இன்று முதல் உங்கள் குடும்பம் என்றென்றுமே நீரோடாக பாடலாம். அது மட்டுமல்ல, இதே ஊருக்கு கிராம தேவையாக அமர்ந்து இந்த ஊரில் உள்ள ஆடு மாடு கோயில் ஜீவராசிகளுக்கு எந்த ஒரு குறையிலும் காத்து இதே ஒரு கிராம தேவையாக அமர்ந்து வருகிறது. அப்படியே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோடி கொண்ட ஓங்காரியே வேப்பலகாரி ஓங்காரியே வேப்பலகாரி ஒரு முருகையே மத்தியிலே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோடி கொண்ட குடும்பக்காரி ஆள வந்து கோடி கொண்ட குடும்பக்காரி ஆள வந்து கோடி கொண்ட சொல்லுமா எனக்காக நீ திருமணம் செய்துக்குதான் வேண்டும். அவளுக்காக உனக்காக நான் திருமணத்தை செய்தேன். அது உண்மைத்தான், எனக்காகத்தான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கையிலாடு
ராணிப்பேட்டை வட்டம் அம்மனையார் கிராமம் ஸ்ரீ கலைவாணி நாடக மன்றத்தினரால் இன்று இரவு நடத்தி காட்டப்பட்ட உறவுகள் பிரிவதில்லை என்ற நாடகம் இந்த காட்சியுடன் நிறைவடைகின்றது. முன்பு கூறியது போல் ஓர் பாத்திரத்தில் பாலைய நீரை ஒன்று சேர்த்து வைத்தால் ஓர் அன்ன பறவையான எவ்வாறு பாலை மட்டும் அடைந்துவிட்டு நீரை ஒதுக்கி விடுகிறதோ அத்தன்மை போல் எங்கள் கதையில் வந்த நல்ல கருத்துக்களை மட்டும் பெற்றுக் கொண்டு மற்றதை நீக்கி ஆட்கொள்ளும்படி பணிவன்புடன் கேட்டு குருவாயூரு தன்னில் தவழ்கின்றவன் ஒரு முடியோடு மதுராவை ஆடின்றவன்